இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன் எக்கனாமிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிசிஜிஎல் வந்து இருக்குது பாத்தீங்களா, அதுல இருக்க எல்லா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் 1999 2016 இருக்கும். எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும். ஆனா இதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் முல்லரா, கார்ல் மார்க்ஸா, ஆடம் ஸ்மித்தா இல்ல ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான். ஆடம் ஸ்மித் வந்து ஒரு புக் எழுதினார். அந்த புக் ரொம்ப ஃபேமஸான புக். அந்த புக் பேர் வந்து த வெல்த் ஆஃப் த நேஷன். அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எப்போ நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1969 தான் நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எக்கனாமிக்ஸ்க்கு. த ஸ்டேட் ஷீட் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்னிச்சர். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் குட்ஸ் தான். இன்டர்மீடியட் குட்ஸ் என்னன்னா, ஒரு குட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா, அது பேர் தான் இன்டர்மீடியட் குட்ஸ். இது மாதிரி வந்து நிறைய குட்ஸ் இருக்குது. ஃபைனல் குட்ஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா அதான் வந்து அந்த கம்பெனி வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கன்சியூமர் சேல் ஆகுது வந்துச்சுன்னா அது பேர் வந்து ஃபைனல் குட்ஸ். டியூரேபிள் குட்ஸ். டியூரேபிள் குட்ஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பைக்கு, காரு அது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். அது வாங்கிட்ட அப்புறமா ஒரு 4 வருஷம் இல்ல 3 வருஷம் கழிச்சு தான், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் திருப்பி வாங்க போறோம். அது பேர் தான் என்னன்னா டியூரேபிள் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னா நான் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது மேல நம்ம காசு போடுவோம் பாத்தீங்களா, இன்புட் போடுவோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட். இன்ஃபீரியர் குட்ஸ் என்னன்னா அதை வந்து சாதாரண பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தனோட இன்கம் ரைஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகும். அது பேர் வந்து சுப்பீரியர் குட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இன்கம் ரைஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா சுப்பீரியர் குட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து அது அப்படியே ஆப்போசிட். இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா அதான் வந்து ஒரு 8000 ரூபாய் சேலரி வாங்குற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா சாப்பிடுறதுக்குன்னா ஒரு 50 ரூபாய் இல்ல 60 ரூபாய் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போவாரு. ஏன்னா அவர் பட்ஜெட்டே அவ்வளவுதான். சப்போஸ் அவருக்கு வந்து சேலரி வந்து 30,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போக ஆரம்பிச்சிருவாரு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சேன்னே இதுமாதிரி போயிருந்தார் பார்த்தியா ஹோட்டலுக்கு, அது வந்து அவங்களுக்கு நஷ்டம் தானே. அதனாலதான் வந்து அவங்க அது வந்து நான் வரலன்னா இன்ஃபீரியர் குட்ஸ்ல வரும். அது which is not related to the agriculture price policy. இது வந்து எது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வராது. பஃபர் ஸ்டாக்கா, இம்போர்ட்டா, லைசன்ஸா இல்ல சப்போர்ட் பிரைஸா. இதுல வந்து எது ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் வராதுன்னா லைசன்ஸ் தான். which is restricted to special economic zone. ஒரு எக்கனாமிக் ஜோன் வந்தாவே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு இன்டெல் அதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி நிக்கிறாங்க. இன்டெல் ஆப்பிளும் வரப்போகுதுன்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்போ அதை பத்தி மார்க்கெட்டிங்ல அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் அங்க இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரேடும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இன்டெல் கம்பெனி வந்துன்னா அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கூட அங்க சிலிகான் வேலி தான் வர ஆரம்பிக்கணும். அதுவும் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இது மூணுமே நடக்கும். ஆனா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மட்டும் வராது. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான். ஏன்னா எக்கனாமிக் ஜோன்ல கண்டிப்பா ஸ்கூலு காலேஜ்ல அவங்க கட்டவே மாட்டாங்க. கோல் மைன் எப்போ நேஷனல் ஆக்கப்பட்டாங்க? நேஷனலைஸ் என்னன்னா அதான் வந்து எங்கன்னா நிலக்கரி எங்க கிடைச்சாலும் அது கவர்மெண்ட் தான் அண்டர்டேக் பண்ணி நடத்தணும். யாரும் பிரைவேட் காரனும் எதுவும் பண்ணவும் முடியாது. கவர்மெண்ட் தான் எடுத்து அது ஆக்ஷன் போட்டு பண்ணும். அதுதான் வந்து நேஷனல் சொல்லுவாங்க. அது வந்து எப்போல இருந்து ஆரம்பிச்சாங்க? 1972 இருந்து ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நிலக்கரி எங்க அதிகமா இருக்குதுன்னா ஜார்க்கண்ட்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாலே. பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் இஸ் கண்டக்டட் இன். பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எங்க கண்டக்ட் பண்றாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணுது. அதே மாதிரி அது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1965 தான் ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க வச்சாங்கன்னா தஞ்சாவூர்ல தான் முதல்ல ஆபீஸ் ஆரம்பிச்சாங்க. தஞ்சாவூர் நம்ம சொல்லுவோம்னா த ரைஸ் பால் ஆஃப் தமிழ்நாடு. வேர்ஹவுஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. வேர்ஹவுஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானா ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கும். அந்த இடத்த வந்து எல்லா விதமான ஃபர்டிலைசர்ஸும் சீட்ஸும் அப்புறம் வந்து அரிசி கோதுமை எல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்போ வந்து மார்க்கெட்ல அந்த நேரத்தில் அது குறைஞ்ச உடனே இதுவும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இது எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணும். ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ண பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ அரிசி கோதுமை எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண பாத்தி அதெல்லாம் வந்து இதுதான் பாத்துக்கோம். ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் பாத்துக்கோம். எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம், எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணோம், அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுக்கோம். அதுதான் வந்து ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்களோட முக்கியமான வேலை தான்
இது வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1956 தான் ஆரம்பிச்சாங்க. கேபிட்டல் மார்க்கெட் யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா சிபி தான், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதோட ஹெட் குவார்டர் வந்து மும்பைல தான் இருக்குது. இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1988 தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்காக இது தனித்து செயல்படலாம், ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. இதே வந்து தனியா முடிவு எடுக்கலாம். அது எப்போ கொடுத்தாங்கன்னா 1992 அப்பதான் கொடுத்தாங்க. அக்மார்க் ரிலேட்டட் டு அக்மார்க்னா அக்ரிகல்ச்சர் மார்க்னு சொல்லுவாங்க. அது வந்து இது கொடுப்பாங்கன்னா குவாலிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் அக்மார்க் கொடுப்பாங்க. அது வந்து குவாலிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட். இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து 1946 ஆரம்பிச்சாங்களா, 1950 ஆரம்பிச்சாங்களா, 1952 இல்ல 1948? கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1948 தான். 1948 தான் அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த மணி சப்ளை கவர்ன் பை, மணி சப்ளை வந்து யார் கவர்ன் பண்றாங்க? அதான் வந்து சிபி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரெகுலேட் பண்றது எல்லாமே வந்து சிபி தான். ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா டாக்ஸ். அந்த டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோ டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போன, எல்லோ டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போன, அந்த ஃபண்ட் எல்லோ சென்ட்ரல் போன, எல்லோ வந்து ஸ்டேட் போன, அது பிரிச்சு கொடுக்குற வேலையை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான். பிளானிங் கமிஷன் என்னன்னா இது வந்து ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளானிங் கமிஷன் போடுவாங்க. அடுத்த ஒரு 5 வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், எல்லோ வந்து இந்த வந்து 5 வருஷத்துல எத்தனை கம்பெனி ஓபன் பண்ணலாம், அதெல்லாம் பண்றது வந்து பிளானிங் கமிஷன் தான். இப்போ இந்த பிளானிங் கமிஷன் ஃபுல்லா தூக்கிட்டாங்க. இந்த பிளானிங் கமிஷனோட இப்போ வந்து என்ன வச்சுக்கிறாங்கன்னா நித்தி ஆயோக். இதோட சேர்மன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் PM நரேந்திர மோடி. அப்புறமா வந்து மணி சப்ளை வந்து யார் கவர்ன் பண்றான்னு பாத்தீங்கன்னா RBI தான். சரி, ஏன் மணி சப்ளை வந்து கவர்ன் பண்றாங்க, எது கவர்ன் பண்றான்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் இது ரெண்டு கண்ட்ரோல் வருது, இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிக்கிறதுக்காக தான் நான் வந்து RBI காரங்க இது பண்றாங்க. இது வந்து நாட் டூல் அவங்க யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன விஷயம்னா பாலிசி ரெப்போ ரேட். இதெல்லாம் நமக்கு அப்படியே வந்து டீட்டெயிலா எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்னதா பிரீஃபா சொல்றேன். அதான் வந்து பாலிசி ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. பாலிசி ரெப்போ ரேட் வந்து என்னன்னா, எதுனா ஒரு பேங்க், சின்ன பேங்க் வந்து ஏதோ ஒரு ஸ்மால் பேங்க் வந்து RBI கிட்ட கடன் வாங்கிச்சுன்னா அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த சின்ன பேங்க் வந்து RBI கிட்ட வந்து 6.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கணும். அதே RBI வந்து பெரிய பேங்க், அதாவது SBI வந்து RBI-யோட அதிகமா பணம் வச்சுக்குது. SBI வந்து RBI-யோட அதிகமா பணம் வச்சுக்குது. அது மாதிரி பேங்க் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், RBI-க்கு திருப்பி கொடுக்கும்போது RBI வந்து SBI-க்கு திருப்பி கொடுக்கும்போது வெறும் 6% தான் கொடுக்கும். அதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அப்ப மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், பேங்க் ரேட், இதெல்லாம் நான் தனியா எடுக்கிறேன். CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, SLR ஸ்டாச்சுரி லிக்விட் ரேஷியோ. இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபிளேஷன்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். விச் பிரின்சிபல் டிவைஸ்ட் இட் மகாத்மா காந்தி ஸ்ட்ரைவ். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எக்கனாமிக் வந்து இன்இக்வாலிட்டி என்னன்னா பணக்காரருக்கும் ஏழைக்கும் வந்து காசு பண்ண போறது பாத்தீங்களா, அவங்களோட இன்கம் வந்து போறது ரொம்ப வித்தியாசப்படுது. பணக்காரங்க ரொம்ப அதிகமா வருது, ஏழைக்கு வந்து அதாவது வந்து லோ கிளாஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா வருது. அது வந்து ஒரு பிரிட்ஜ் கொண்டு வரும். எப்படின்னா அது ரெண்டு ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன யோசிச்சாருன்னா அபாலிஷன் மெஷினா மெஷின் எல்லாமே தூக்கலாம். அப்புறம் வந்து வில்லேஜ் இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே வேலை செய்வாங்களா. அப்போ அடாப்ஷன் ஆஃப் நான் லாயலஸ். ஆனா இது வந்து எதுவுமே யோசிக்கல. அவர் வந்து யோசிச்ச மெத்தட் வந்தானா ட்ரஸ்டிஷிப் தேரி என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் நடத்துவான். இனிமே வந்து ஏழை மக்களுக்கு ஸ்கூல் கட்டி தருதோ காலேஜ் கட்டி தருதோ ஆமா ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் நடத்துவான். அதுதான் வந்து அப்போ வந்து காந்தி யோசிச்சாரு. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டிஷிப் தேரி. which is not related to estimating national income. நம்ம நாட்டுக்கார இன்கம் எவ்வளோ வந்துச்சு, அது வந்து இருக்கிற எந்த மெத்தட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடா, ப்ராடக்ட் மெத்தடா, மேட்ரிக்ஸ் மெத்தடா, இன்கம் மெத்தடா. இது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிளானிங் கமிஷன் எப்போ முதல்ல ஆரம்பிச்சாங்க,
எப்போ முதல்ல ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா 1950 தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க பிளானிங் கமிஷன். ரெண்டாவது பிளானிங் கமிஷன் தான் அந்த ரோக்குல்லா ஸ்டீல் பிளான்ட்டோ துர்காபூரோ அதெல்லாம் விட பண்ணாங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள்லாம் வந்து ரெண்டாவது பிளானிங் கமிஷன்ல தான் பண்ணாங்களே. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் ஃபுல்லா எதை பேஸ் பண்ணிச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் இருந்துச்சு. which of the following is an open market operation of the RBI? Open market operation of RBI வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா buying and selling of shares, trading in securities, transaction in gold and lending to commercial bank. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து trading in securities தான். Open market operation of RBI வந்து trading in securities தான். Planned economy is based upon Gandhian system, socialist system, capitalist system, mixed economic system. Planned economy எதை பேஸ் பண்ணிருக்கணும்னா ஃபுல்லாவே வந்து சோசியலிஸ்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல வந்து சோசியலிஸ்ட் சிஸ்டம்னா நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே, எந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இல்ல ரயில்வே ப்ராஜெக்ட் இருந்தாலும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிக்காரங்க தான், அதாவது வந்து கவர்மெண்ட் தான் பண்ணும். கவர்மெண்ட் தான் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணும். அதுலதான் வந்து சோசியல் சிஸ்டம் 1991 முன்னாடி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவே வந்து சோசியலிஸ்டா தான் இருந்துச்சு. ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட் தான் பண்ணிருந்துச்சு. வேற அந்நிய முதலீடுலாம் எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. 1991 இருக்கும். யாரெல்லாம் முதலீடு பண்ணாலும் இன்னொரு கம்பெனி முதலீடு பண்ணாலும் அவங்க ஷேர்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. 42%, 41% அப்படிதான் கொடுத்தாங்க. 1991 அப்பா நம்ம வந்து இது ரெசிஷன் ஏற்பட்டதுனால இந்தியாவில வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம மாறணும். மிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனியும் இருக்கும், அதே மாதிரி பிரைவேட் கம்பெனியும் இருக்கும். இப்போ வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து பிஎஸ்என்எல் இருக்குது. அதே வந்து பிரைவேட் கம்பெனி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு எதிராக பிஎஸ்என்எலுக்கு எதிராக வந்து ஏர்டெல், ஜியோ அதெல்லாம் கூட இருக்குது. அதான் வந்து மிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம். கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் என்னன்னா எல்லாமே முதலாளி இதுதான். எல்லாமே வந்து கம்பெனி பிரைவேட் கம்பெனிக்காரங்க தான் முடிவு எடுப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரைவேட் கம்பெனி அவங்க தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த அவங்களோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. அதான் வந்து கேபிட்டல் சிஸ்டம். திடீர்னு அவங்க பஸ் என்ன போயிருந்ததுன்னா திடீர்னு அவங்க பாட்டு அவங்க பஸ் எல்லாம் ஏத்திக்கலாம். எது வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகிற விஷயம் இல்லவே இல்லை. சிஏசிபினா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ், ரெக்கமெண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சரி, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க மக்கள். அவங்க எதுக்காக போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக தான் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா பூண்டு எது இருந்தாலும் கிலோக்கு 8 ரூபாய்க்கு தான் விற்கணும். கிலோ 8 ரூபாய்க்கு தான் போகணும். கிலோ 8 ரூபாய்க்கு தான் வந்து விவசாயிக்கு கொடுக்கணும். நீங்க அதுக்கே வந்து கொடுக்க கூடாது. அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ். எங்கன்னா ஒரு பஃபர் ஸ்டாக்கை எங்கன்னா போய் கொடுத்தாலும் 8 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். அதுதான் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கிற விவசாய மக்கள்லாம் அதுதான் போராடினாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அது வந்து எதை ரெக்கமெண்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்காக தான். இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செட்டப் 1965ல இது வந்து ஆரம்பிச்சாங்க முதல்ல. ஆர்ஆர்பி ஸ்பான்சர் பை. ஆர்ஆர்பி என்னன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாண்டியா பேங்க், பல்லவா பேங்க், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டியா பல்லவா ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி பேங்க் தான். இது வந்து யார் ஸ்பான்சரைஸ் பண்ணுவாங்கன்னா நேஷனலைஸ் பேங்கா, எஸ்பிஐ, ஆர்பிஐ இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து நேஷனலைஸ் பேங்க் தான். நேஷனலைஸ் பேங்க்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ 21 பேங்க் இருக்குது. ஆனா இதுல குறிப்பா ஒரு 5-6 பேங்க் தான் வந்து ஆர்ஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அது வந்து ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. இந்த சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி நான் பாத்தீங்கன்னா அதான் வந்து இந்த கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்ம ப்ராஃபிட்டே தான் இருக்கும். லாஸ்ன்றது ஒரு இருக்கவே இருக்காது. எப்பயுமே ப்ராஃபிட்ல தான் நம்மளுக்கு போகும். லாஸ்ன்றது இருக்கவே இருக்காது. அது பேர் தான் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி என்னன்னா அப்போ வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள எது வரும்னா பெட்ரோகெமிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸா, சன்ஃபிளவர் ஆயில் இண்டஸ்ட்ரியா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா. இதுல பாத்தீங்கன்னா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி வந்து எதுனா பெட்ரோகெமிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எப்பவுமே பெட்ரோல் தேவை வந்து மக்கள் இந்தியனே தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸோட தேவை எப்பவுமே வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கும் இந்தியனே தான் இருக்கும். பாவர்ட்டி இன் லெஸ் டெவலப் கண்ட்ரி. ஏன் வந்து ஒரு டெவலப் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இல்ல லெஸ் டெவலப் கண்ட்ரில பாத்தீங்கன்னா
ஏன் வந்து பவர்ட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாலண்டரி ஐடியல்னஸா, லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸா, இன்கம் இன்குவாலிட்டியா, லேக் ஆஃப் எஜுகேஷனா, எதனால வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இன்குவாலிட்டி தான். ஒரு இப்ப எதனா ஒரு ஆபீஸ்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் ஆபீசர் வந்து ரொம்ப அதிகமான சேலரி வருது, அதே லோவர் கிரேட் ஆபீஸ் வந்து ரொம்ப கம்மியான சேலரி வருது, 8,000 10,000, அதுக்கு ரொம்ப வித்தியாசம் வருது. அது பேர் தான் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி. இது வந்து இந்த இன்கம் வந்து கரெக்டா ஈக்குவலா வச்சிருந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஈக்குவலா வச்சுக்கிற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா, ஜப்பான் தான். ஜப்பான் தான் வந்து ரொம்ப ஈக்குவலா கரெக்டா வச்சுருக்காங்க. அதாவது ஆபீசருக்கும் சரி, கீழே இருக்கிற கிளர்க்குக்கும் சரி, அது மாதிரி பிஎனுக்கும் சரி கரெக்டா இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் சேலரி எல்லாம் ரொம்ப வந்து வேறுபாடுலாம் ஒண்ணும் இல்லை. இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி தான். க்ளோஸ்ட் எக்கனாமி மீன்ஸ், க்ளோஸ்ட் எக்கனாமி நான் தெரிஞ்சு இன்னொரு எக்கனாமியும் இருக்குது, இதுல ஓப்பன் எக்கனாமின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓப்பன் எக்கனாமினா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பண்றதுதான். ஓப்பன் எக்கனாமினா நம்ம வந்து எதனா ஒரு பொருள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து முதலிடம். அப்போ வந்து இது விற்பனை பண்றதுல மற்ற நாட்டுக்கிட்ட நம்ம போய் கொடுப்போம். அப்போ அவங்க கிட்ட என்ன இருந்துச்சுன்னா இங்க வாங்கிப்போம். அதான் வந்து ஓப்பன் எக்கனாமி சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து க்ளோஸ் எக்கனாமினான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணதுன்னா அது இந்தியா இருக்கிற மக்கள் மட்டும் தான் கொடுக்குறது. இப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்ல நம்ம என்ன பண்றோம், வெளிநாட்டுக்கு தானே கொடுக்குறோம். அது மாதிரிலாம் இல்லாம க்ளோஸ் எக்கனாமில என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் எது இருந்தாலும் இந்தியா இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுப்போம். வேற எங்கேயும் எக்கனாமி வேற எங்கேல இருந்தும் உள்ள வரவே வராது. இந்த க்ளோஸ் எக்கனாமி வந்து இப்போ வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா மட்டும்தான். இதுக்கு ஆன்சர் வந்து டஸ் நாட் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க க்ளோஸ் எக்கனாமினா. எக்கனாமி தட்டம் லைசஸ். லைசஸ்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திருதுப்புன்னு விலைவாசி வந்து அதிகமாயிடுச்சுன்னு வச்சு, இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிக்காரங்களே முடிவு எடுப்பாங்க, கார் விலை இன்னும் 1,00,000 ரூபாய் ஏத்து, இன்னும் 50,000 ரூபாய் கூட ஏத்திக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை. எது இருந்தாலும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்தாலும் வந்து கம்பெனிக்காரங்களே முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி அரிசி விலையில இருந்து எது இருந்தாலும் கம்பெனிக்காரங்களே முடிவு எடுப்பாங்க. தவிர கவர்மெண்ட் கிட்ட அத்தியாவசியமான பொருள் பார்த்தீங்க எசென்ஷியல், அதெல்லாம் கூட பருப்பு, வெஜிடபிள்ஸ், அப்புறமா வந்து தண்ணி எல்லாமே வந்து அவங்களே ஏத்திப்பாங்க. பிரைவேட் செக்டர் கம்பெனிக்காரங்களே ஏத்திப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அதுல இன்டர்ஃபியர் ஆகாது. இந்த லைசன்ஸ் என்ற டேர்ம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட், கவர்மெண்ட் வந்து அதுல இன்டர்ஃபியர் ஆகாது. which group suffer most during inflation. இன்ஃபிளேஷன் ஒன்று வந்துச்சுனாக்கா அப்போ வந்து யார் ரொம்ப ரொம்ப அடிப்படுறது? கிரெடிட்டரா, டெப்டரா, பிசினஸ் மேனா, ரியல் எஸ்டேட்டா? இதுல ரொம்ப ரொம்ப அடிப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்டர் தான். கிரெடிட்டர் தான் இதுல ரொம்ப ரொம்ப அடிப்படுவாரு. கிரெடிட்டர்னா சப்போஸ் நீங்க வச்சுக்கோங்க, பேங்க்ல இருந்து ஒரு லோன் வாங்குறீங்க, 100 ரூபாயே வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு வந்து அந்த நேரத்துல இருந்து 100 ரூபாய்க்கு வந்து நீங்க 2 கிலோ ஆப்பிள் வாங்குறாங்க. அவங்க கூட சொல்றான் 6 மாசம் கழிச்சு நீங்க கொடுக்கும்போது 150 ரூபா கொடுங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க கொடுக்கும்போது 150 ரூபா கொடுங்க. ஆனா வந்து அந்த 150 ரூபா வந்து அந்த நேரத்துல 150 ரூபா வந்து நீங்க 3 கிலோ ஆப்பிள் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் 6 மாசம் கழிச்சு கொடுக்குறான், 150 ரூபா உங்ககிட்ட கொடுக்குறான். 150 ரூபா பேங்க் கிட்ட கொடுக்கும்போது அந்த நேரத்துல வந்து இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாயி 150 ரூபாய்க்கு ஒரே ஒரு கிலோ ஆப்பிள் தான் வாங்க முடியும்னா யோசிச்சு பாருங்க, அவங்க 2 கிலோ ஆப்பிள் அடி வாங்குது. இது இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் RBI வந்துருது, இல்லைன்னா பேங்க் திவால் ஆயிரும். When too much money chasing few goods, இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாயிருச்சுன்னா அப்ப டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது வந்து எதுல வரும்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். When too much money chasing few goods, situation is, அந்த நேரத்துல என்ன இருக்குன்னா இன்ஃபிளேஷன் தான் அர்த்தம். அதே மாதிரி டீஃப்ளேஷன் நான் கூட தெரிஞ்சுக்கேன். டீஃப்ளேஷன் அதான் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்காரன் வந்து நிறைய பொருள்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு வச்சுட்டான். நிறைய பைக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா மக்கள் கிட்ட காசே இல்லை. அப்ப மக்கள் கிட்ட காசு இல்லைன்னா அந்த பொருள் வந்து மக்கள் வாங்கவே மாட்டாங்க. அப்போ வந்து கம்பெனிக்காரங்க அது லாஸ் தானே. அது வந்து டீஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ரெசிஷன் அதான் வந்து இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க.
ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 4 குவார்டர் இருக்குது. 4 குவார்டர்ல தொடர்ந்து 2 குவார்டர் தொடர்ந்து அடி வாங்கிச்சுன்னா அது பேர் தான் ரெசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து எதுவுமே க்ரோத் ஆகல, எதுவுமே வந்து இந்தியாவுக்கு வந்து க்ரோத் ஆகவே இல்லை. சப்போஸ் 7.1 இருக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சி அடுத்த குவார்டர்ல பார்க்கும் 6.1 வரும். அது அடுத்த குவார்டர்ல வந்து 6.3 வரும். அது படிப்படியா குறைஞ்சிடும். அது படிப்படியா குறையுது தான் வந்து ரெசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாக்ஃபிளேஷன் என்னன்னா அது வந்து கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷனோட ஒரு படி மேல. அதாவது வந்து மக்கள் எல்லார்கிட்டும் ரொம்ப அதிகமான காசும் வந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமான காசும் வந்துச்சு. அதே நேரத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைஸ் ஆயினே இருக்குது. ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைஸ் ஆயினே இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா அதான் மக்கள்கிட்ட ஏற்கனவே காசு வந்துச்சு. அப்போ வந்து மக்கள் ஏன் வந்து எங்கன்னா ஒரு கம்பெனில போய் அங்க போய் வேலை பார்க்கணும், அது மாதிரி இது அது பேர் தான் நான் சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்ஃபிளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. டிவேல்யூஷன் யூசுவலி காஸ்ட் த இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்தியா கவர்மெண்ட் திருப்பி டிவேல்யூஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற மார்க்கெட் எல்லாம் வந்து அடி வாங்குமா, இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன் அன்சேஞ்ச் ஆகுமா, நான் சொல்லி இது வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா ரிமைன் அன்சேஞ்ச். அப்படியே சேமா தான் இருக்கும். சரி, டிவேல்யூஷன் நம்ம முதல்ல பாத்துக்கலாம். டிவேல்யூஷன் என்னன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து எதுக்கு டிவேல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம முதல்ல எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக்குறதுக்காக தான் நம்ம டிவேல்யூஷன் பண்ணுவோம். அதான் வந்து இப்போ ஒரு அமெரிக்கா கிட்ட நம்ம வர்த்தகம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமெரிக்கா கிட்ட நம்ம வர்த்தகம் பண்ணும் போது அவங்க இப்ப என்ன பண்றோம்னா ஒரு கிலோ அரிசி வந்து இங்க 35 ரூபாய். அதே மாதிரி வந்து இந்தியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இந்தியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய் தான். ஒரு டாலர் ஈக்குவல் டு 35 ரூபான்னு சொல்லி சொல்றோம். ஆனா நான் அவங்க கூட வர்த்தகம் பண்ணினே இருக்கோம். இது சைனாக்காரன் நடுவில் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, $1 நாங்க உங்களுக்கு 1.5 கிலோ அரிசி தரோம், நீங்க எதுக்கு இந்தியா கிட்ட வாங்குறீங்க, நாங்க உங்களுக்கு 1.5 கிலோ அரிசி தரோம் அப்படின்னு சொல்லி சைனாக்காரன் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அமெரிக்காரன் என்ன பண்ணுவான், சைனாக்காரங்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம், 35 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த $1 ஈக்குவல் டு 35 ரூபாய் இருந்தது நம்ம 70 ரூபீஸா மாத்திடுவோம். 70 ரூபீஸா மாத்திரம்னா அவனா 2 கிலோ ஆயிரும். அப்போ வந்து நம்ம 2 கிலோ வந்து அவங்க அமெரிக்காரங்கிட்ட கொடுத்து இது பண்ணி திருப்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து டிவேல்யூஷன். இப்போ டிவேல்யூஷன் கரெக்டா யார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சைனாக்காரன் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்தியா வந்து ட்ரேட் பண்றதுல வந்து சைனாவை தோக்கடிச்சு முன்னாடி வந்துச்சு இப்போ. அதனால வந்து இப்ப சைனா வந்து அதிகமா இப்ப எந்த கண்ட்ரி கரெக்டா இது பண்ணியிருந்தா சைனாக்காரன் தான் அதிகமா டிவேல்யூஷன் பண்ணிருக்கான். டிவேல்யூஷன் அதிகமா பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இம்போர்ட் ஆன பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் ஆட்டம், டீசல் ஆட்டம், எல்என்ஜி ஆட்டம் அதுல வந்து செம்மையா அடி வாங்கும், ரொம்ப பயங்கரமா அடி வாங்கும். ஆனா டிவேல்யூஷன் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா பண்ணும். இல்லைன்னா இந்த பொருள் அடி வாங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல இன்டர்னல் மார்க்கெட்ல கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் வரும். ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்சுதான் நினைக்கிறேன்.